கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூடி சேர்த்தோட கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. சிலுவைதனை அனுமதித்தே நன்றி, சிந்தனை மாற்றினீ நன்றி. சிலுவைதனை அனுமதித்தே நன்றி, சிந்தனை மாற்றினீ நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 10வது வசனம். Let's turn our Bibles to 1 Corinthians chapter 9 and verse 10. நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ, உழுகிறவன் நம்பிக்கையோடே உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோடே போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதியிருக்கிறது. 9வது வசனத்தில் நீங்கள் வாசிங்கன்னா, போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே, தேவன் மாடுகளுக்காகவே கவலையாயிருக்கிறாரோ. இங்கே பார்க்குறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, ஒரு போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் அந்த மாடுகளுக்கு கூட கொடுக்க வேண்டிய அந்த ஆகாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதை சொல்லிவிட்டு நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ என்று சொல்லி பவுல் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். Paul explains that it is not just about animals, but it is written for our sakes. Just as farmers expect fruit from their labor, so should the ministers of the gospel. ஒரு விவசாயி விதை விதைக்கும் பொழுது அது சும்மா டைம் பாஸ்க்காக அவங்க விதைக்கிறது இல்லை. They know that one day it is going to really bring forth the reward of their labor. அவங்க அந்த விதையில் வளர்ந்து அதன் மூலமாக ஒரு அறுவடை வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவர்கள் விதைக்கிறார்கள். அதே போலவே ஒரு தேவ ஊழியரும் எப்படி செய்ய வேண்டும் என்றால், நம்பிக்கையோடே அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். God's principle is that the workers deserve to share in the results of the work. You read in verse 11 of 1 Corinthians 9, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? See, we are investing in the spiritual, we are sowing for your spiritual goodness. So is it a great thing that if we reap in the worldly benefits? இது உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறார். கலாத்தியர் 6:6 நம்ம வாசிக்கிறோம். We read in Galatians chapter 6 and verse 6. மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். So they should know how to distribute to those who are
sharing the word of God. 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 17-18 நம்ம வாசிக்கிறோம். We read in 1 Timothy 5 and verses 17 and 18. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. இது கொரிந்தியர்லையும் எழுதப்பட்டிருக்கிறது, தீமோத்தேயுக்கும் இங்கே பவுல் எழுதுகிறார். But like Paul, two servants may choose to sacrifice their rights so that nothing blocks the gospel. பவுல் ஒரு இடத்துல சொல்வார், வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லையா, நான் வேலை செய்யாமலே சுவிசேஷ ஊழியத்தினாலேயே எனக்கு பிழைப்பு உண்டாகும், ஆனாலும் நான் என் கைகளினால் வேலை செய்கிறேன் என்று சில இடத்துல சொல்லப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்படியாக பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகியும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஸோ those who are doing the ministry, they should do it with the trust in the Lord, that surely you will reap the benefit. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையிலே கூட கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஊழிய பாதையிலே இருக்கிற ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நம்பிக்கையோடு கர்த்தாவே அந்த ஊழியத்தை ஆண்டவரை தொடர்ந்து செய்ய கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா எதிர்ப்புகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம். உடைய கிருபை ஆண்டவரை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.